இயேசு நாமத்தினாலே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவேளை எங்களுடைய ஊழியத்திற்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால், எங்களை குறித்து சும்மா ஞாபகம் வரும்னா ஒரு சின்ன ஜெபம், நீங்கள் எங்களை நினச்சி ஒரு ஜெபம் பண்ணால் போதும். எப்பொழுதுமே நான் ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசிய கிறிஸ்தவமாக இருக்கிறாங்க மதுரையில். இப்போ இங்கே யாராவது ரகசிய கிறிஸ்தவம் வந்திருக்கீங்களா? முதல்ல ரகசிய கிறிஸ்தவனா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரகசிய கிறிஸ்தவனா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை பற்றி தெரிஞ்சும் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறதா ரகசிய கிறிஸ்தவங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கள யாராவது ரகசிய கிறிஸ்தவங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் நல்ல கிறிஸ்தவங்க போல் இருக்கு. என்ன நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நான் சும்மா கிராமத்தில் இருக்கிறவன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? என்னங்க முழிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்கன்னா கை தூக்குங்களேன். கைதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரட்சிக்கப்பட்டீங்க. என்ன சரி, ரைட். ரட்சிப்புனா என்னென்னா வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள். வெக்கம் இருக்கவே கூட. ரட்சிப்புனா என்னென்னா, கிராமத்து பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி தந்தாதாங்க புரியுது. ரட்சிப்புனா என்னென்னா செத்த பாம்பாக இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே அப்படின்னா நீங்கள் யார் தெரியுமா? செத்த பாம்பு. பக்கத்தில் கை கொடுங்களேன். செத்த பாம்பே சொல்லுங்கள். செத்த பாம்பு அழுக்குன்னு ஒரு மிதிச்சா அது படம் எடுக்குமா? ஆனால் கோத்தகிரி பாம்பு படம் எடுக்குமோ? அதெல்லாம் எடுக்காது. இல்லை, அது செத்து போயிடுச்சுல்ல. அதாவதுங்க, நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்க, ரகசிய கிறிஸ்தவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னேன். எனக்கு எத்தனாம் தேதி? 4. என்ன, போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு உள்ள யாராவது ஒருத்தருட்ட நான் இயேசுவை பற்றி சொன்னேன். ஒரு கிராமத்துக்கு போனேன், ஒரு ஆஸ்பத்திரி போனேன், பக்கத்து வீட்டுக்கு போனேன், பக்கத்து தெருவுக்கு போனேன், ஏசப்போடைய காஸ்பலை போய் நான் சொன்னேங்கிறோம். போய் சொன்னீங்கன்னா செத்து போயிருவீங்க, அவ்வளோதான். உங்களென்னா தெரியாதா? பேதுரு முன்னாடி போய் சொன்னதுனால அவங்க அனனியா சப்பீரால் செத்து போனாலும் உங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்கன்னா அறிவு இல்லாதவங்களா? உங்களுக்கு பைபிளில் அறிவு இருக்குல்ல? இந்த 1ஆம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட பற்றி இயேசுவை பற்றி சொன்னேன் அப்படிங்கிறவங்க வலது கை தூக்குங்க பாருங்க. ஒரு 10 பேர் கூட தெரியலையேங்க. அப்போ எல்லாம் நீங்களும் ரகசிய கிறிஸ்தவங்க தான் போல் இருக்கு. பக்கத்தில் கை கொடுங்க. ரகசிய கிறிஸ்தவர்களை வருக. இங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேச சொன்னால் பேசணும். இல்லை, உங்களுக்கு நரகம்தான் பார்த்துக்கோங்க. என்னங்க சர்ச்சு இங்கே எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை தூக்க சொன்னால் எல்லாரும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கை தூக்குனாங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா? அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கோபம் வராது. இங்கே பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவங்கிட்டே நீங்கள் பேச பயந்தீங்கன்னா எப்படி நீங்கள் கிராம ஊழியத்துக்கு போவீங்க? எப்படி பக்கத்து வீட்டில் போய் வெக்கப்படாமல் இயேசுவை பற்றி சொல்லுவீங்க? அப்போ நீங்கள்லாம் ரகசிய கிறிஸ்தவனாகவே இருந்துடாதீங்க. அது வேற தனி நரகம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், கலகலன்னு இருக்கணுங்க. இப்போ சர்ச்சுக்கு எங்கே யூத்துகள் சில்ட்ரன்னா வர பயப்படுறாங்க தெரியல. அங்கே போனால் அறுத்து கொள்ளுவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிரிச்ச முகமாக கலகலன்றதா தாங்க அடுத்த தலைமுறையே சர்ச்சுக்கு வருவாங்க. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இந்த மீட்டிங் முடியும் வரைக்கும் நான் பக்கத்தில் உள்ளவனுடைய என்னத்தையாவது பேச சொல்லுவோம் பாருங்க. இது வேறு மாதிரி மீட்டிங் கிடையாது, இது கிராம மீட்டிங். இது எழுப்புதலை விரும்புகிறவங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சால் தான் நீங்கள் உங்களுக்கு கொண்டு ஒரு எழுப்புதலாவது வரும். பக்கத்தில் கேடுங்க. ரகசிய கிறிஸ்தவர்களை என்ன இருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு அம்மா ரகசிய கிறிஸ்தவங்க, ஒரு அம்மாட்ட ஃபோன்லேயே பிரசங்கம் பண்ணுவேன், ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் ஜெபம் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், ஏம்மா எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கோமா ஊழியத்துக்காகன்னு சொல்லிவிட்டேன். அந்த அம்மா பொய் பேச மாட்டாங்க போல் இருக்கு. நீங்கள் எல்லாம் பொய் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க முழிக்கிறீங்க? பொய்யா பேசுவோம் நம்ம. என்னத்தை சொல்ல, என்ன ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லுவோம், ஜெபிக்க மாட்டோம். என்ன அப்படி தானேங்க? அந்த அம்மா பாருங்க, பொய்யே பேச மாட்டேன். கணேசா நான் ஜெபிக்கவே மாட்டேன்ட்டாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்கம்மான்னு சொன்னால், நான் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறதை என் புருஷன் பார்த்தான், அருவா எடுத்து வெட்டியே கொண்டு விடுவான்றாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாங்க ஜெபனாலே கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், தப்பாக எடுத்துட்டாங்க. 2 பேர் இருந்தால் கண்ணை மூடணும், அது ஒழுங்கு. தனியாக இருந்தால் கண்ணை ஏறிட்டு ஜெபிக்கலாம். நல்ல கண்களை திறந்து அப்படி நல்லா பேசி ஜெபம் பண்ணலாம், உலாவி ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம். அந்த அம்மாட்ட கேட்டேன்,
நீங்கள் சமையல் பண்ணுவீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா? உங்கள் ஊரில் கிச்சன் இருக்கா உங்கள் வீட்டில்? இல்லை ஸ்விட்சியில் வாங்கி சாப்பிட்றீங்களாங்க? உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குல்ல, அது ஒரு ஆறுதல் தாங்க எனக்கு. நீங்கள் அந்த அம்மாட்ட சொன்னேன், எப்பெல்லாம் கிச்சனில் நீங்கள் சமையல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். உங்களுக்கு நடிக்க தெரியுமா? தெரியாது. என்ன நீங்கள் நல்லவங்க. என்ன சர்ச்சுக்கு போனால் எல்லாம் அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தாலே நல்ல கிறிஸ்தவங்க போலேயே இருக்குதுங்க. பழகி பார்த்தா தான் எப்படி வம்பான கிறிஸ்தவங்கனே தெரியுது. சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன நீங்கள் பேசாமங்க இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு 4 பேரை எங்கள் ஊருக்கு அனுப்பிவிடுங்க பாஸ்டர். எப்படி சண்டை இல்லாமல் எங்கள் சர்ச்சை நடத்துறதுன்னு எங்கள் ஊர் பக்கம்னா அடுத்து உங்கள் சர்ச்சை ஆளுகளை எங்களுக்கு சாட்சி சொல்லுங்கள். உங்களை மாதிரியே நாங்களும் சண்டை விடாமல் எங்கள் சர்ச்சை நடத்துவோம். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் நடிங்க. நான் சொல்கிற மாதிரி நடிக்கணும். எல்லாம் உப்பை கையில் எடுக்கிறாப்புல நடிக்க. இப்படி நடிங்கங்க, சும்மா நடிங்கங்க. ஆண்களும் சமையல் பண்ணி பழகிக்கோங்க. இவங்களெலாம் நம்பக்கூடாது, பொம்பளைகள்லாம். என்னைக்காவது உங்களை கை விட்டுருவாங்க. எல்லாம் எடுங்களேன், நடிங்களேன். எல்லாம் கை வேர்த்துங்க, கை வேர்த்துங்க. நான் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறது சொல்லுங்கள். ஏசப்பா இந்த கணேசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆமேன். போடுங்க. இப்படி என் அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டேங்க. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, என் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிங்கன்னா, நான் ஒருத்தனா 1,00,000 பேர் வந்துட்டாங்க பாருங்க தமிழ்நாட்டில். கை தட்டுங்களேன். என் ஒருத்தர் ஜோம் பண்ணால் என் பின்னாடி நாங்கள் சந்திக்கிற 1,00,000 வாலிபர்களுக்கு நீங்கள் ஜெபிச்சது சமானம். இந்த அடுத்த மே மாதத்தில் 3000 கிராமங்களில் விபிஎஸ் ஊழியத்தின் மூலயமா 1,00,000 சிறுபிள்ளைகளை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு ஜெபிச்சு சொன்னேன். என்கிட்ட 800 மிஷனரிகள், பயிற்சியில் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு மிஷனரி இருக்கிறாங்க? 1000 மிஷனரிகளுங்க ஜெபிச்சதுக்கு சமானம். இனி நான் சாகிறதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? பாருங்கள், அமுல் பேபி மாதிரி இருக்கிறேன். ஒரு வியாதி கிடையாது எனக்கு. இப்போயே 1000 மிஷனரி இருக்காங்க. எனக்கு நான் என்ன தெரியுமா ஜெபிச்சுட்டேன்? ஏசப்பட்ட ஆண்டவரே, நான் சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை உமக்கு சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு ஜெபிச்சுட்டேங்க. என் ஜெபத்தை கேட்பாரா மாட்டாரா? நீங்கள் சாகிறதுக்குள்ள என்ன செய்ய போகிறீங்க? பக்கத்தில் கேளுங்க. நீ சாகந்துட்டு என்ன செய்ய போகிற? உங்களுக்கு சாவு உண்டு தெரியல தம்பி, அதை பற்றி பேச. ஒரு கிறிஸ்தவன் சாவை நினச்சி பயப்படக்கூடாதுங்க. உயிரோடு இருந்தால் ஏசப்பா நம்ம கூட இருக்க போகிறாரு. செத்து போனால் ஏசப்பா கூட நம்ம இருக்க போகிறோம். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எல்லாமே ஒன்று தானுங்க. அப்போ என்ன செய்யணும்? என் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. உங்கள் ஊர் பைபிளில் இருக்கான்னு தெரில. என் பைபிளில் இருக்குதுங்க. விருதுநகர்காரன். நான் கிராமத்தில் இருந்து பைபிளில் 1.5 வருஷம் கழிச்சு தான் ஊழியத்துக்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பைபிளே கிடைச்சது. பைபிள் எங்கே விற்குதுன்னு தெரியாதுங்க. எனக்கு வசனம் தெரியாமே முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன் பாருங்க. அந்த கதையெல்லாம் சொல்கிறேன், டைம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சும்மா ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. அதனால தான் சென்டிமெண்டில் மாதத்தில் ஒரு 1000 முழு பைபிளாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நான் வாங்கி தரேன். நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு 2 அதிகாரம் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணேன் அப்படிங்கிறவங்க பொய் சொல்லாமல் கை தூக்குங்க. பொய் சொன்னீங்கன்னா செத்து போயிடுவீங்க, அவ்வளோதான். என்ன பூரா ஒரு 10 பேர் தூக்கல. எனக்கு நல்லதாக போச்சு. பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கன்னா மோசஸ் ஐயா, இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள்னு இல்லைங்க. போகும்போது இவங்க பைபிளெல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்து விட்ருங்க. கை தட்டுங்களேன். அதான் வாசிக்கலே இல்லைங்க. நீங்கள் தான் எதுக்குங்க? பைபிள் இல்லாமல் எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கான்? 1,00,000 வாலிபர்கள்ட்ட பைபிளே கிடையாது. அவங்களுக்கு பைபிளை கொடுத்துருங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், தயவு செய்து உன் பைபிளை கொடுத்துருங்க சொல்லுங்கள். பாருங்களேன், எல்லாவற்றிலும் 1.5 வருஷம் கழிச்சு பைபிள் கிடச்சிதுங்க. அதில் போட்டிருக்குதுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் பைபிளில் போட்டிருக்குது, என் நாமத்தினாலே நீங்கள். உங்களுக்கு தெரியுது என்ன? இது படித்தோடனே என்னால் தாங்க முடியலைங்க. என்ன கேட்டாலும் தருவார் போல்றா இந்த ஏசப்பா. கிறிஸ்தவங்க ஜாமி எதை கேட்டாலும் அதை தருவேன்னா என்ன அர்த்தம்? எதை கேட்டாலும்னா என்ன அர்த்தம்? எதையாவது கேட்டு தொலைன்னு அர்த்தம். சரியா? அவர் நாம மகிமைக்காக கேட்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஏசப்பா 7000 மிஷனரிகளை தாங்க, 1,00,000 கிராமங்களை உமக்கு சொந்தமாக்கிட்டு தான் ஜாகணும்னு ஜோம் பண்ணிட்டேங்க. இப்போயே 1000 மிஷனரி வந்துட்டான். அடுத்த இந்த வருஷத்துலேருந்து அடுத்த 3ஆம் வருஷத்தில் இன்னும் புதுசாக 2500 மிஷனரி எடுக்க போகிறோம். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும்
ஒரு 12 பேர் 20 மிஸ்டரிகளை எடுத்து 3 மாதத்துக்கு இங்கே விருதுநகர் வர சொல்லி அவங்களுக்கு 10 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். 3 வருஷத்தில் 500 வட மாநில மிஸ்டரிகள் எடுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் 313 தாலுக்கா இருக்குது. ஒரு தாலுக்காவுக்கு 6 மிஸ்டரி போட போகிறோம். என் மிஸ்டரிகளுக்கு படிப்பன வேண்டாம், நிறைய படித்தா ஊழியம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. படித்தவங்க எங்கள் ஊழியத்தில் சேர முடியும், வேறு ஊழியம் நிறைய இருக்குது. இது சும்மா காட்டுவாசிகள் ஊழியம், சும்மா கிராமத்துக்கு போகணும், நம்ம சொல்கிறத ஈஸியாக சொல்லி கொடுப்போம், அதை சொன்னால் போதும். சும்மா சிறுவர் ஊழியம். கிராமத்தில் எனக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறார், கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. முதல்ல குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டா ஆடு தன்னால் வந்துடும். கை தட்டுங்களேன். ஆடைப்பிடி கூட குட்டியை பிடிச்சிட வண்டி தான், கழுதை தூக்கிட்டு வந்துட வண்டி தான், ஆடு தன்னால் வந்துட்டு போகுது. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் தான் நம்ம இலக்கு. இதெல்லாம் நம்ம செய்கிறோம் பாருங்க. இதில் 2 தெபொராள் அப்படின்னு போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்குது. தெபொராளாகி நான் எலும்பும் அழுவும், கிராமங்கள் பாழாய் போயினும். அம்மா எழுமணுமா? நீங்கள் அம்மாவா எழுமணுமா? பாருங்க, கிராமம் ஊழியனாலே தெபொராள் எழுமணுங்க, பெண்கள் எழுமணுங்க. அதனால் ஒரு தாலுக்காவுக்கு 2 தெபொராட்கள் எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 120 பேர் எடுத்துட்டேன். ஒரு 60-70 தாலுக்காக்களில் தெபொராள் போட்டோம். இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே 313 தாலுக்காலையும் போட்டுருவோம். நீங்கள் இங்கே இருக்கிற யாராவது நான் தெபொரால வர்றேன்னா வாங்க, ஒரு அரை நாள் அங்கே வரணும், நான் ட்ரைனிங் கொடுப்பேன். சும்மா என்னத்தையா பேசி கொடுப்பேங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் புருஷன் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு ஒரு 10 மணிக்கு ஏதாவது ஒரு கூடிய ஒரு இடத்துல ஜெபம் பண்ண வேண்டியது. ஜெபிச்சு முடிச்சுட்டு எதையாவது பக்கத்து கிராமத்தில் ஊழியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டி தான். உங்களுக்கு நாங்கள் சம்பளம்லாம் கொடுக்குறோங்க. ஊழியம் செஞ்சால் ஏசப்பா சம்பளம் கொடுப்பார் தெரியுமா உங்களுக்கு? ஊழியத்தில் வெட்டி முறிக்கிற வேலை கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், ஊழியத்தில் வெட்டி முறிக்கிற வேலையே கிடையாது. சொல்லுங்கள். அது மண்வெட்டி எடுத்து வெட்டணுமா, கடப்பாறை கம்பி எடுத்து குத்தணுமா? ஊழியத்தில் என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணுங்க, பேச வேண்டியதானே. இப்போ பாருங்கள், நேற்று எங்கள் ஸ்டாஃப் மீட்டிங்கில் பேசினேன், அடுத்து ஈவினிங்கில் மதுரையில் பேசினேன், முந்தா நாள் நாலுமாவடியில் பேசினேங்க. அவங்க ஸ்டாஃப் மத்தியில் பேசினேன், சாயங்காலம் திருநெல்வேலியில் பேசினேன், இப்போ காலையில் மேட்டுப்பாளையத்தில் பேசிட்டேன், இங்கே பேசுகிறேன், நாளைக்கு சர்ச்சில் பேச போகிறேன். பேசிகிட்டே இருக்கிறேங்க. உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமாங்க, பேசுனா காசு கிடைக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், பேசுனா காசு கிடைக்குது. சொல்லுங்கள். என்னையா ரைட்டு தானேயா? நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வாட்டுக்கு ஊழியத்துக்கு வராமல் உன் பிள்ளைய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டுறீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. சே, பாவம் இல்லையா உங்கள் பிள்ளைகள்? இது நம்ம எப்போ தூங்கி எந்திரிப்போம்? ஊழியக்காரங்க சொல்லுங்கள், எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். கலெக்டர் அப்படி எந்திரிக்க முடியுமா? பிச்சு போடுவாங்க, பிச்சு. டீச்சர் வேலை பார்க்குறவங்க எந்திரிக்க முடியுமா? பாருங்கள், எங்கே வேணாலும் எந்திரிக்கலாம். சம்பளம் எவ்வளோ தெரியுமாங்க? எனக்கு எவ்வளோ சம்பளம் யாருக்கும் தெரியாது. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு. கை தட்டுங்களேன். நான் பேசுகிறேன், யாராவது ஏசப்பா உள்ளத்தில் எழுதி காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொத்தகரிக்காரங்க கடுசான ஆட்கள் போல் இருக்கு. என்ன நீ கொடுக்கலாட்ட, நான் ஏசப்பா கொடுக்க போகிறாரு. நான் என்ன சொல்கிறேங்க, தெபொரால வரலாம், 1 மணி நேரம் மிஸ்டரிகள் வரலாம். டெய்லி 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் சும்மா தாங்க இருக்கீங்க. மற்ற 21 பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, வாப்பான்னு கூப்பிட்றாரு. சும்மா இருக்கிறவங்களா கூப்பிட்றாரு. ஏன் சும்மா இருக்கீங்க, அங்கே வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. காலையில் மத்தியானம் சாயங்காலம் 1 மணி நேரம் தான் இருக்குது, பொழுது போகிறது. விடுறாரா? அவர் கடுசான ஆளுங்க. ஏசுனாரு, 1 மணி நேரம் சும்மா இருக்க விட மாட்டுறாரு. 1 மணி நேரம் வேலைக்கு பார்ப்போம், உனக்கு காசு தரேன், சம்பளம் கொடுக்குறேன்னு கூப்பிட்றாரு. முழு சம்பளம் கிடைக்குதுங்க. இங்கே இருக்கிறவங்க நீங்கள் யாராவது 1 மணி நேரம் நீ சும்மா இருந்தால் ஏன்ட்டு மிஸ்டரி ஆச்சார், உங்களுக்கு நான் சம்பளம் தர்றேன் ஏசப்பா நாமத்தினால. கை தட்டுங்களேன். இன்னும் பாருங்க, 2 1 மணி நேரம் மிஸ்டரி ஒரு தாலுக்கா போகிறேன். பாட்டி மிஸ்டரிகள் 60 வயசானவங்கள்லாம் என்கிட்ட வந்துருங்க. டெய்லி காலையில் போகணும், 4 வீடை சந்திக்கணும். அந்த பைபிள் அம்மானு இருக்கும், என்ன ஒரு 4 அவங்க பாரத்தை சொல்லி ஜோபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டி தான். என்ன கவர்மெண்ட்டே உரிமைத்தவொன்னே 1000 ரூபா கொடுக்க தான் நம்ம தரமாட்டோமா? நான் உங்களுக்கு காசு தரேன். கை தட்டுங்களேன். ஒரு தாலுக்காக்கு 6 பேர், 313 × 6 பேர் அப்பாயின்ட் பண்ணுறேங்க. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற நீங்கள் எழுப்புதல் நிஜமாகவும் விரும்புகிறீங்களாங்க? செயல்படணுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு உங்களுக்கு தெரியுது. உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி தரும். இந்த வசனம் உங்கள் பைபிளில் இருக்கா? இருக்குன்னு சொல்கிறவன கை தூக்கி அல்லையே சொல்லுங்கள். சத்தம் குறையா இருக்கு. இன்னொரு கேள்வி, நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏசப்பா பதில் கொடுப்பாரு, நான் ஜெபம் பண்ணால் ஏசப்பா பதில் கொடுப்பாருன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் கை தூக்காமீங்க. வலது கை
எல்லாம் கை தூக்குங்க, வச்சுருங்க, என்ன கீழே போடாதீங்க. உங்கள் மூஞ்சியெல்லாம் ஏசப்பா பார்த்துக்கட்டும். எல்லாம் அறிவு என்ன உங்களுக்கு தெரியுது என்ன? அப்போ ஜெபம்னா பதில் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியுது. எங்கள் ஊர் பைபிள்லங்க அவர் என்ன சொல்லிட்டாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்னு போட்டிருக்குதுங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச சாமி என்கிட்ட வந்து, டேய் நீ 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேயா அப்படின்னு போட்டிருக்குதுங்க. உங்கள் ஊர் பைபிளில் எவ்வளோ நேரம் போட்டிருக்குது? ஓ அதுவா? அப்படி உங்களுக்கு 1 மணி நேரம் தானா? இப்போ என் நாமத்தினாலே அந்த வசனம் தெரியுது, ஜெபம்னா பதில் கொடுப்பானுங்கிற ஞானம் இருக்குது, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஞானம் இருக்குது. அப்போனா நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீங்களா? ஜெபிக்காமல் இருப்பீங்களா? இப்போ சொல்ல போகிறீங்க பாருங்க, டெய்லி நான் 1 மணி நேரம் ஜெபிக்காமல் ஒரு நாளும் தூங்க மாட்டேன். அது எப்படி பிரதர்? எனக்கு உசுரை கொடுத்த ஏசப்பா, என் கண்ணீரை தொடச்ச ஏசப்பா, எனக்கு அற்புதத்தை செஞ்சு ஏசப்பா, கொரோனாவில் சாகலை பாருங்க. பக்கத்தில் சொன்ன, நீ கொரோனாவில் செத்து போயிருக்கணும், சாகலை பாருங்க. சொல்லுங்க, நீங்கள் நல்லவங்க என்ன? நீ சாவதான் நல்லவங்களா? கிருபை கை தட்டுங்களேன். உங்கள்கிட்ட தெரியாதா? உங்களுக்கு உசுரை கொடுத்துருக்கிறாரு. அவர் எம்புட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன கேட்குறாரு? 1 hour ஜெபம் பண்ணு மகனேன்னு கேட்குறாரு. நீங்கள்னா ஜெபிக்காமல் இருப்பீங்களா? நீங்களாம் சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவங்களா என்ன? கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ஜாஸ்திங்க, ஆனால் புத்தி கிடையாதுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்கு அறிவு ஜாஸ்தியா புத்தி கம்மியா? சொல்லுங்க. எங்கள் ஊரில் பார்க்குறது தான் நான் சொல்கிறேங்க. அறிவுனா என்ன? அறிவுனா என்ன? வசனத்தை கேட்டால் டாண்டான்னு சொல்லிடுவாங்க. அறிவு அவ்வளோ இருக்கும். இப்போ நான் ஒரு வசனத்தை தொடங்க போகிறேன், நீங்கள் முடிக்க போகிறீங்க பாருங்கள். இந்த வசனம் தெரிஞ்சவங்கெல்லாம் சத்தமாக வசனத்தை சொல்லணும். சரிதானா? என் நாமத்தினாலே நீங்கள் அறிவு இருக்குது. என்ன இதில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். எப்படி அறிவு? இவங்களாம் நல்ல பைபிள் படிப்பாங்க போல. என்ன இது நம்பர் கூட சொல்லிடுவாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூடப்படும். எந்த நம்பரு பாருங்க, கை தட்டுங்களேன். என்னத்தான் சொல்ல, அறிவு இருக்குங்க, ஆனால் செயல்பாடு வேண்டாமாங்க. இப்போ நான் தான் டேவிட் கணேசன் டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன். டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம். அறிவு இருக்குது உங்களுக்கு, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது போல் இருக்கு. என்ன இன்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 1ஆ படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 2ஆ படிக்க எத்தனை வருஷம் படிக்கணும்? இம்புட்டு அறிவு இருக்குது பாருங்க. இப்போ நான் தான் டேவிட் கணேசன் டாக்டருக்கு படிச்சுட்டேன். அந்த ஒரு தாடிக்காரர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவருக்கு 105 டிகிரி காய்ச்சல் அடிக்குது. அப்படியே கிட்டு நடிங்க, எனக்கு ஏதாவது ஊசி போடுங்க. நான் சொல்கிறேன், பாவம் 105 டிகிரி காய்ச்சல் அடிக்குது, என்ன செய்ய? ஆனால் நான் படிச்சிருக்கிறேன் பாருங்கள், பட்டெல்லாம் வாங்கி அங்கே தொங்க போட்டிருக்கேன் பாருங்கள். என் சர்டிஃபிகேட்டை எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஊசியே குத்த தெரியும். ஐயோ வலிக்குமே, ரத்தம் வருமே, பயமாக இருக்கு. படிச்சிருங்க, டாக்டருக்கு படித்து ஊசி குத்த தெரியாதவ நான் டாக்டராங்க. அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? அவர் ஏற்கனவே திட்டுறவர் போல் இருக்கு. அறிவு இருக்காடா உனக்கு? படித்து என்ன தர ஊசி குத்த தெரியாதவன் டாக்டரா? பிரதர் என்னை வையாதீங்க பிரதர், எனக்கு ஊசினா என்னென்னு மனப்பாடம் பண்ணி. ஊசி என்பது குருமையாக இருக்கும் ஒரு ஊசிக்குள்ளாக ஒரு மருந்தை செலுத்தி ஒரு வியாதிக்குள் செலுத்தினால் அந்த மருந்தானது வியாசுகள் சென்று வியாதியை சுகமாக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அந்த காலத்தில் இந்த சூத்திரம் படிச்சிருக்கேங்க, எனக்கு இன்னும் ஞாபகம். A+B² A² + P² அந்த சொல்லிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் இம்புட்டு நேரம் படிச்சு A+B² முட்டி படிச்சுங்க. கணக்கு தெரிஞ்ச என்னங்க பிரயோஜனம்? சூத்திரம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? கணக்கு போட வேண்டாமா? எனக்கு கிறிஸ்தவங்களுக்கு பஞ்சம் கிடையாது, கிறிஸ்தவங்க பஞ்சம். ஆனால் உனக்கு அறிவு இருக்கிறதுல புத்தி கிடையாது பாருங்க, செயல்பாடு கிடையாது பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், ஜெபம்னா பதில் கொடுப்பாருன்னு தெரியுது, 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லியிருக்கான்னு தெரியுது. டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்காமல் கணேசன் ஒரு நாள் நான் தூங்கினதே இல்லை அப்படிங்கிறவங்க வலது கை தூக்குங்க பாருங்க. 80 பேர் தூக்குறாங்கன்னு என்னங்க சொல்கிறது? நான் சொல்கிறேங்க, நான் உங்களை குத்தி காமிக்கணும், வேதனைப்படுத்தினா வரலங்க. இது என் மனபாரங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கிறாருங்க. நான் ஜெபம் பண்ணா பதில் கொடுக்குறாருங்க. 27 வருஷமாக ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறேங்க. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் ஏதோ செத்து போன ஆண்டவராங்க, ஜீவிக்கிறவருங்க. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால். உங்களுக்கு அர்த்தம் தெரியுமாங்க அதுக்கு? இது யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறாரு. தாவீது சொன்ன வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதனால்
1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் சிங்கம் வந்தால் பயப்பட மாட்டார், அவர் கரடி வந்தால் பயப்பட மாட்டார். ஊர் பைகள் எல்லாம் கோலியாத்துக்கு பயப்படுறாங்க, நம்ம பூரா எலெக்ஷனுக்கு பயப்படுறாப்புல. என்னத்தான் சொல்ல போச்சு, 3வது ஊரம் வந்துருச்சுன்னா வரட்டும், கழுதி வரட்டும். இப்போ என்ன ஏசுனார் சோப்பில் அங்கே ஆயிடுவாரா? என்னங்க சொல்கிறீங்க? அப்படியாப்பா ஏசுனாரால் செயல்பட முடியாதா? ஆண்டு என் பைபிளில் என்ன தெரியும் போட்டிருக்கு, இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். நாம உருப்படணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீ உருப்படணுமான்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ உருப்படணுமா? அதான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் பேர் கூட இல்லையே, அப்புறம் எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது? நான் என்னமேங்க வரட்டும், வரட்டும். குழந்தை இயேசு ஆயிடுவார், அவரு சோப்பில் அங்கே ஆயிடுவாரா? நான் சொல்றதுங்க, நாம உண்மையா கிறிஸ்து உள்ள கிறிஸ்தவர்களாக செயல்பட்டா போதும், புத்தியுள்ள கிறிஸ்தவர்களாக செயல்பட்டா போதும். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சால் போதும், அவரை பயன்படுத்த தெரிஞ்சால் போதுங்க. உயிருள்ள ஆண்டவர், நான் சொல்கிறேங்க, கர்த்தரை என் வலது பக்கத்தில் வச்சிருக்கேன்னு தாவீது நம்புறதுனால கோலியாத்துக்கு பயப்பட மாட்டான். தாவீது நம்பிட்டாருங்க, எவ்வளோ தைரியமாக பெரிய ஆளாக ராஜாவாக மாறிட்டாருங்க. நான் இதை பைபிள் படித்தேன்னு நாமனா சும்மாவா? நானும் நம்பிட்டேங்க, நீங்களும் நம்பி தொலைங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உன் வலது பக்கத்தில் ஏச பாருங்க, நம்பி தொலைங்க சொல்லுங்க. ஒருத்தன் கமுதி பக்கத்தில் ஒருத்தன் அருவாளை தூக்கி என்னை வெட்ட வந்துட்டான். உங்களை யாராவது வெட்ட வந்திருக்காங்களா? கை தூக்குங்க. நீங்கள் ரகசிய கிறிஸ்தவர்களாச்சு, எப்படி வெட்ட வருவாங்க? நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஒருத்தன் வெட்ட வந்துட்டான், ஓடிடுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வசனம் தெரியும், அறிவு இருக்குது, புத்தி இருக்குது எனக்கு. என் பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு, தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன போட்டிருக்கோம்? ஐயோ, முடியே அவர் சித்தெல்லாம் கீழே விழாதுங்க, முடியே விழாது, உன் தலை விழுந்துருமா? பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, உன் முடியே விழாது, உன் தலையா விழ போகுது. உனக்கு அறிவு இருக்கா? இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஆசைங்க. சொன்னா இனி அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டேன் இன்னைக்கு. அதாங்க டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், நல்லா பேசுகிறேன். நான் கை தட்டுங்களேன் எனக்கு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேங்க, அங்கே அருவாளை தீ வெட்ட வந்திருக்கான். நான் என்ன தெரியுமா, நம்ம ஆளு தான் பக்கத்தில் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? பெரிய ரவுடிங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லிவிட்டாரு எனக்கு, உன்னை தொடுகிறவன். ஓ, உங்கள்கிட்ட எப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரா? எங்கே எல்லா ஆட்டையும் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் உருப்படணும் இல்லைங்க. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு வரையும் போச்சு போங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்க, நீங்கள் செயல்பட தாங்க வேணும். எல்லாம் அறிவுனா இருக்குதுங்க, புத்தி மட்டும் வரணுங்க. சகல நாட்கள் உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்கள் உன் கூட இருப்பேன் இருக்க யாரு? ஏசுனாருங்க. சகல நாட்கள்ல என்ன? எல்லா நாட்கள்லாம் என்ன? நீ சாகந்தட்டிக்கும் பக்கத்தில் வச்சு, நீ சாகந்தட்டிக்கு இருப்பாராம். எப்படி சாவு வரும்? எல்லாம் அடி வயிற்றுலேருந்து மூச்சு இழுத்து விடுங்க, விட்டுருங்க. இன்னொரு கேளுங்க, அப்படியே வச்சிருங்க பாங்க, செத்து போயிருவீங்க, அவ்வளோதான். எப்படி மூச்சு சாவு எப்படி தெரியுமா வரும்? எல்லாரும் என்னை பாருங்களேன், எப்படி சாவு, எனக்கு சாவுங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். அந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட இருப்பாருங்க. பிறவண்ணுங்க, அவரும் சும்மா லேஸ்பட்ட ஆண்டவரா, வானம் பூமி வார்த்தையில் சிருஷ்டித்தவரா. ஒருத்தன் அருவாளத்துக்கு வெட்ட வந்தா வெட்ட முடியுமா? அவர் சித்தம் இல்லாமல் அவர் அருவாள் நம்ம கழுத்தில் விழுந்துருமா? நம்ம வேலை என்ன தெரியுமாங்க, வலது பக்கத்தில் அவர் இருக்கார். அவர் பெரிய ரவுடி, உலகத்திலே பெரிய தீவிரவாதி அவர் தாங்க. நீங்கள் வாட்டுக்கு தாலிபான்னு அப்படி இப்படி நினைக்காதீங்க. அவன் ஒரு ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டான் பாருங்க. இந்த தீவிரவாதி நீ உருப்பிட்டா நான் உருப்பிட்டா உலகத்தையே பிடிச்சிருவார். கை தட்டுங்களேன், நல்ல தட்டுங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா, நம்ம வேலை என்ன தெரியுமாங்க, அப்படி வலதுபுறம் அப்படி தெரியும் பார்த்து பாருங்க. என்ன எங்கள் ஏசப்பா வலதுபுறத்தில் நான் நம்பிட்டு இல்லை, நீங்கள் நம்பிட்டீங்களா? அப்போ வலதுபுறம் திரும்புங்களேன், சும்மா திரும்புங்க, இப்படி திரும்புங்களேன். நான் சொல்கிறேன் பாருங்க, ஏசப்பா, சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள? ஒரு பெருமை தாங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்க. இப்படி ஜோம் பண்ணி முடித்தோம் பாருங்க. அருவாளை கொண்டு வந்தவன் கை கிட்டு 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 நடுங்க, அருவா கீழே விழுந்துச்சு, ஓடுறான். இலை என்னை வெட்டுறா, வாடா வாடா, எப்போ பக்கத்தில் வந்த கை காலில் நடங்குதப்பான்னு ஓடிய போயிட்டாங்க. கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேங்க, அறிவு இருக்குது, வசன ஞானம் பத்தாது. படித்தது பார்த்தான்னு சில பேர் கீவுரு படிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊர்லன்னா. உள்ள பைபிளுக்கே ஒன்றும் உருப்பட காணோம்.
66வது புஸ்தகத்தை வெளிப்படுத்தல வச்சு இப்போ பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய ஊழிக்கார். மெட்ராஸ் ஊழியக்காரங்கன்னா ஐயோ வந்துருச்சு, ஓ ஜிப்பு வந்துருச்சு, நம்பர் வந்துருச்சு, அப்பொழுதுதான் இலை வரட்டும்டா கிழவே, அதெல்லாம் அப்புறமேட்டு பார்ப்போம். முதல்ல 65 புஸ்தகத்தை நீ படித்து உருப்படலையா, அதை செய்யலையா, 66 புஸ்தகத்தை அது தெரியணுங்க. வருகை இருக்குது, கை தட்டுங்களேன். அவ்வளோதான். முதல்ல 65 புஸ்தகத்தை பிரசங்கம் பண்ணி நீ உருப்படணும். பைபிளில் என் பைபிளில் போட்டிருக்குது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கோடு. அப்பொழுது உங்கள் ஊர் போய் பாருங்கள், எவ்வளோ மழைகாடுங்கள்ங்கிறீங்க, அங்கேயே சுவிசேஷம் சரியா போகல. எவ்வளோ போன வருஷம்னா டிசம்பருக்குள்ளே 10,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்க போகணும். எவ்வளோ கிராமத்தில் எவ்வளோ வரவேற்பு இருக்குது தெரியுமா? எல்லாம் எதிர்ப்பு வருங்கிறான். 1000ல் ஒரு 10 கிராமத்தில் அடிக்கிறாங்க. அடி வர வேண்டிதானே, பக்கத்தில் சொல்லு, அடி வர வேண்டிதானே நீ சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிறந்ததுலேருந்து நான் யாரும் என்னை அடித்ததே இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்கி காமிங்க. ஊர் பைகட்டெல்லாம் அடிபத்து இருக்கிறீங்க, ஏசுனாருக்கு அடிபத்த என்ன? 1000ல் ஒரு 10 கிராமத்தில் அடிக்கிறான். நாங்கள் போனோம் இந்த வருஷத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து, ஆகஸ்ட் 15 யூத் கேம்பை தள்ளி வச்சுருக்கோம். மே 1ஆம் தேதி யூத் கேம்பை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தள்ளி வச்சுருக்குறோம். 1,00,000 வாலிபர்கள் வரப்போகிறாங்க. வருவாங்களா? வருவாங்கங்கிறவங்க விசுவாசம் எனக்கு இருக்கணும். வலதுகை தூக்குங்க, எல்லாம் தூக்கி வச்சுருங்க. உங்கள் மூஞ்சிகள்லாம் ஏசப்பை பார்த்துக்கட்டும். டைக்கொடு வருவாங்கன்னு சொன்னவங்களாம் நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டு வருவீங்க? தம்பி, நாங்கள் சும்மா அழலையோ சொல்லுவோம், ஆமைன்னு சொல்லுவோம், கை தட்ட சொன்னால் கை தட்டுவோம். நான் கூப்பிட மாட்டேன். ஒரு பங்கு இருக்கணுங்க. ஒரு மதுரையில் ஒரு அம்மாட்ட சொன்னால், போ கணேசாப்பா, 12 வாலிபர்கள் 15 நான் எங்கிட்டு போக? அந்த அம்மாட்ட கேட்டேன், உனக்கு கல்யாணம் ஆச்சு, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டேன். ஏலே, நான் எங்கடா லவ் பண்ணேன், அரேஞ்ச் மேரேஜ். உங்கள் கல்யாணத்தில் எவ்வளோ பேர் வந்தால்? 3000 ரூபா வந்தாங்க. 3000 பேர் வந்துருச்சு. அட கிளவி, உங்கள் கல்யாணத்தில் 3000 பேரை கூப்பிட்ருக்கேன். எப்படி கூப்பிட்டீங்க? பத்திரிக்கை வச்சு சிரித்து, கல்யாணத்துக்கு வந்துடுங்க, கடுமை வந்துடுங்க. என் கல்யாணத்துலாம் எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி அம்மா. என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை டே கணேசா சிரிச்சுக்கிட்டே கொடுக்கணும். உம்முன்னு கொடுத்தா கல்யாணத்துக்கு ஆள் வரமாட்டாங்க. ஏன் சொந்தக்காரையும் பூரா விளங்காதவங்க, தண்ணி வண்டிங்க பூரா ரவுடி பையன். இவங்களை பார்த்தா சிரிப்பு வரும், மனசுக்குள்ளே வைவன் நாசமாக பரவாயில்ல. பொய்யா சிரிச்சிருச்சு இந்த 2 கண்ணை வலிக்குங்க. 2000 பேர் என் கல்யாணத்தில் வந்துட்டோம். பாருங்க, நான் சொல்கிறேன், உன் வீட்டு கல்யாணத்துக்குன்னா 1000 பேர் 500 பேர் கூட்டுற. ஏசப்பா கல்யாண வீடு நடக்குது. சர்ச்சுங்கிறதே கல்யாண வீடு தாங்க. கை தட்டுங்களேன். அப்போ யாரையா கூட்டு வரணும்ல. உங்கள் சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, தாய் மாமஞ்சி, 1 விட்டானே 2 விட்டானே மச்சான் சகலை. இங்கே இருக்கிற வாலிபலை சேர்த்தாலே ஒரு 20 வாலிபர்கள் வந்துடுவாங்க. கழுத ஒரு வேனை பிடிச்சி கொண்டு வர வேண்டிதானே. கை தட்டுங்களேன். எழுப்புதலில் உங்கள் பங்கு இருக்கணுங்க. எழுப்புதலில் பங்கு இருக்கும். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு ஏன் 21 நூற்றாண்டு எழுப்புதல் இல்லை? நீங்கள் எல்லாம் சும்மா கிடக்குறீங்க. சப்பானி கிறிஸ்தவனாக இருக்கிறது உங்களை இல்லைங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேங்க. நீங்கள் நல்லவங்க போல் இருக்குதுங்க. இப்போ போன வருஷத்தில் 23ஆம் வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நான் ஒன்று யோசித்தேன். 1 கோடி கிறிஸ்தவங்க உருப்படியாக இந்தியாவில் சபையில் ஆராதிக்கிறாங்க. நான் ஒரு கற்பனை பண்ணேன். இந்த 1 கோடி கிறிஸ்தவங்களும் 12 மாதத்தில் 365 நாளில் ஆளுக்கு ஒரு கிறிஸ்தவனை ஒரு இந்துவை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தியிருந்தா, ஜனவரி 1ஆம் தேதி 23 ஜனவரி 1ல் 24ஆம் வருஷம் ஜனவரி 1ல் எத்தனை கிறிஸ்தவங்க இருந்திருக்கணும்? 1 கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு ஒரு கிறிஸ்தவனை ஆதாயப்படுத்தியிருந்தா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கணும்? எத்தனை மடம் கூடியிருக்கும்? 2 கோடி பேர் வந்திருக்கணுங்க. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. போன வருஷத்தில் என் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நீ எல்லாம் சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவங்க போல் இருக்கு. என்ன பக்கத்தில் கை கொடுங்க, சும்மா காய்ச்சும் கிறிஸ்தவர்களே. கை கொடுக்கலாட்டா நரகம் தான். கை கொடுங்க. என்னங்க 12 மாதம் 365 நாள் உங்களுக்கு சோத்தை போட்டாரு, தங்குறதுக்கு இடத்த கொடுத்துட்டாரு, எம்புட்டு அறிவை கொடுத்துட்டாரு. 52 வருஷம் கல்யாணம் கருமாதின்னு 2 வாரத்தை கட்டடிச்சாலும் 50 வாரம் பிரசங்கம் கேட்குறீங்க. பிரசங்கிறது என்ன தெரியுமாங்க? கற்ப வேதனைங்க. இவ்வளவு ஆண்டர் பேசி ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலைன்னா உங்களை நீங்கள் சோதிச்சு பார்க்கணுங்க. சோதிச்சு பார்க்கணுங்க. உயிரோட ஆண்டவருங்க. நம்மகிட்ட இருக்கிற வார்த்தைகளில் உயிர் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, பைபிள் வசனங்கிறது கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது.
நீதிமொழிகள் 4:20, 21, 22 வாசித்து பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காது இருப்பதாக இருதயத்துகளை காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தில் உயிர் இருக்குதாங்க, ஆரோக்கியம் இருக்குதாங்க. இது பைபிளில் இருக்குதுங்க. நான் விபிஎஸ் ஊழியத்து போனேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்கிற சாட்சி. விபிஎஸ்னால் என்னச்சுன்னா, ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு வசனம் சொல்லிட்டேன், ஒரு பாட்டு படித்தேன், ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணால் 110 பிள்ளைகள் கூட இருக்காங்க. அந்த முன்னுக்க கிராமத்தில் தெருவில் ஒரு மரத்தடியில் விபிஎஸ் நடத்துகிறேன். 110 பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்துகிறேன்னா ஒரு டேரக்டர் வேணும், ஒரு 5 டீச்சர் வேணும். அங்கே நான் தான் டேரக்டர், நான் தான் டீச்சர். பாட்டு படித்து வசனம் சொல்லி கொடுத்து கதை சொல்ல டைம்னா ஒரு குட்டி பையன் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். டண்டனுக்குன்னு ஆடுறாங்க. பார்த்தீங்களா ஆட்டத்தை? பார்த்தீங்களே, பூரா பையிலும் ஆட்டம் வர. பாஸ்டர், உங்களுக்கு ஆட தெரியுமா? நீ எப்படி பிழைக்க போகிறீங்கன்னே தெரில. ஆட தெரிலட்டா நமக்கு சாப்பாடே கிடைக்காது போல் இருக்கு இவன் ஃபியூச்சரில். ஆம்பாட்டுக்கு திங்கான்னு ஆடுறான். ஒரு பையன், நான் கூட்டத்தில் ஒரு பையன் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். எல்லோரும் டான்ஸ் தான் பார்க்குறாங்க, என்ன யாரும் பார்க்க மாட்டுறாங்க. பிரசங்கம் பண்ண விட மாட்டேன். எனக்கு வேறு பசி. எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா, ஓ மதத்தை பரப்புறதுக்கு நான் ஆக்கின சோத்து சட்டிக்கிட்ட வந்தேன்னா உனக்கு விளக்கு மாற்ற அடிதான்ட்டாங்க. பசியோடு போயிருக்கிறேன். இவன் எல்லாம் டைவர்ட் பண்ணிங்க. நான் யோசிச்சு பார்த்தேங்க, இவனை நம்ம சொல்லிக் கொடுத்த மனப்பாட வசனத்தை சொல்லுவோம். சொல்ல தெரியலைன்னா அவனை பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். இப்படி தானே ஒரு டீச்சர் அப்படி தானேங்க செய்வாங்க. கிளாஸ் விட்டு அணி வைப்பாங்க, அடிப்பாங்க. இதெல்லாம் இப்போ செய்ய முடியாது. நான் சொல்கிறது அந்த காலத்தில் பாருங்கள். ஒரு 4 பேர் எந்திரிச்சு வசனம் சொல்ல சொன்னேன். 4 பேரும் திக்கி சொல்லிட்டான். 5ஆவது அந்த டான்ஸர்கிட்ட, ஏழை வசனம் சொல்கிறானா, சொல்லத்தில் பக்கத்தில் வாடா, என்ன பாட்டு வர்ற ராஸ்கல், ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்க, வசனம் சொல்லனா சொல்கிறானே, அது திக்கிறான் திக்கிறான். அடுக்க கையை ஊங்கணும் பாருங்க, வசனத்தை சொல்லிவிட்டான். திக்காமன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கும்பிடு போட்டு, டேய் பசிக்குதுடா, ஆடாதரா, இங்கே உட்காரான்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தலை முடியும் பிடிச்சிக்கிட்டேங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டான், இவனும் வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போனவன் அவன் அம்மா போய் கூப்பிட்டு வராங்க. அவன் அம்மா இவ்வளோ வண்டி இருக்காங்க பாருங்க, யானை மாதிரியே இருக்காங்க. வந்தாங்க, எனக்கு கண்ணத்தைனா தடையும் பார்த்து, இன்றைக்கி அந்த அம்மா கையில் அடி இருக்குடா. அந்த அம்மா வந்து அடா சொன்னீங்க, அப்படி அரட்டுறாங்க. நான் கை காண அடி, ஏம்மா அப்படி சண்டைக்கு வர்றீங்க? உங்கள் பையனை சும்மா கையதாம உனே அடிக்க வெள்ளம் ஊர்க்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. நான் அந்த அம்மா சொல்கிறேங்க, என் பையன் பிறந்ததுலேருந்து பேச மாட்டாத ஊமையினா இருந்தியான், நீ என்னமோ இந்த வசனத்தை சொல்ல சொன்னியா, ஊமையை பேச ஆரம்பிச்சான்னு சொன்ன. என்ன ஆண்டவர்! ஐயோ, உயிருள்ள வார்த்தைங்க. இந்த உயிருள்ள வார்த்தைகளை நம்ம கையிலேயே வச்சுருக்குறோம். அதை படிக்க மாட்டேறீங்க, அதன்படி நடக்க மாட்டேறீங்க. அதில் எழுதப்பட்ட பிரகாரம் அற்புதம் நடக்குங்க. ஒரு சிறு பையன் நான் அடிப்பேங்கிறதுக்காக அவன் அந்த வசனத்தை சொல்ல ட்ரை பண்ணுறான். அந்த வார்த்தைகளில் இருக்கிற வல்லமை நாவின் கட்டுக்களை அவிழ்த்து விடுகிறதையா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு திரும்பி போகும்போது உயிருள்ள ஆண்டவரை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். இந்த கணேசன் உயிருள்ள ஆண்டவரை பிரசங்கிக்கிறேன், உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். அப்போ நீங்கள் திரும்பி போது உங்களை சும்மா விடுவாராங்க? சும்மா விடுவாரா? நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ தான் பிரசங்கம் தொடங்க போகுது. பக்கத்தில் சொல்லுங்கள், இப்போ தான் தொடங்க போகுது. நான் கொஞ்சம் வாய் பேசுவேன் பாருங்க, ஒன்றும் பரவாயில்ல. 20 நிமிஷத்துலேயும் முடிச்சிருவேன், 10 நிமிஷத்துலேயும் முடிப்பேன், 5 நிமிஷத்துலேயும் முடிப்பேன். அல்லேலூயா. இல்லை பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக என்ன பேசணும்னு சொல்லி நான் ஜெபிச்சேங்க. இந்த வளாகத்தில் நான் வரையில் நல்ல டயர்டில் தூங்கிட்டேன். இந்த வளாகத்தில் நுழைஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், நான் ஃபாதராக இந்த வளாகத்தில் இருக்கிறேன். ஒரு தகப்பனுடைய சத்தம் இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னாருங்க. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த வளாகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் பிள்ளையாக பார்க்குறாருங்க. அவர் தகப்பனா உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஃபாதர் இதாங்க, அப்பா பிள்ளை உறவு. இதை மட்டும் நீ சொல்லி கொடுனார். இங்கே வந்திருக்கிற நீங்கள் வயதானவங்க இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். ஏசப்பா சொன்னாருங்க, நான் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய செல்ல பிள்ளைகள். நீங்கள் செல்ல பிள்ளை என்ன? பக்கத்து முஞ்சியை பார்த்து, நீங்களாம் செல்ல பிள்ளை கேளுங்களா, நீங்கள் தான் என் செல்ல பிள்ளை. என்னங்க, எனக்கு ஏதோ ஆண்டவருடைய அந்த ஒரு தகப்பனுடைய சத்தத்தை என்னால் உணர முடியுதுங்க. ஒருவேளை இந்த ஆலய வளாகம் என்பது மிகுந்த ஜெபத்தின் மித்தமாக ரத்தம் சிந்தி அநேகருடைய தியாகத்தினாலே, கண்ணீரினாலே
கட்டப்பட்ட வாங்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். இன்னும் அவருடைய சத்தம் இங்கே கேட்கிறத என்னால் உணர முடிகிறதுங்க. இந்த சேரில் சொன்னாங்க, இல்லைண்ணே ஒரு ரூமில் போய் நீங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. எப்போப்பா? இல்லைப்பா, எங்கள் அப்பா சத்தம் இங்கே கேட்குது, எங்கள் அப்பா இங்கே வந்துட்டாரு, நான் எப்படி போய் பின்னாடி திரும்பி போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் சும்மா இருக்கட்டும்பா. வந்து அமர்ந்தாங்க. அந்த அப்பாவுடைய சத்தத்தை முழுசும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை என் பிள்ளைகிட்ட சொல்லணும்னு சொல்கிறாருங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உன்னோடு கூட என் ஆண்டவர் பேச விரும்புகிறார். அவர் பேசுகிறது யார் தெரியுமா? நீ பேசுகிற சத்தம் யார் தெரியுமா? உன் தகப்பன். தகப்பனாக உன்னோடு கூட பேச விரும்புகிறார். நான் சொல்கிறேங்க, எனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டால் நான் சொல்லுவேங்க, இல்லைங்க, எங்கள் அப்பா தாங்க பிடிக்கும். எங்கள் அப்பா அன்புள்ளவருங்க. எங்கள் அப்பா எங்கள் ஊட்டியில் மிலிட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ரிட்டையர்டு ஆன ஒரு நண்பர். இராணுவத்திலேருந்து அவங்க சாராயம் குடிப்பாங்க. அங்கே போய் ஒரு வேலை பார்த்தாங்க. ரேடியோ ஸ்டேஷனில் வானொலி நிலையத்தில் திருநெல்வேலியில் வேலை பார்த்தாங்க. எங்கள் அப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீக்கெண்டில் ஒரு நாள் வருவாங்க. திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் 100 கிலோமீட்டர் இருக்குங்க. எங்கள் அப்பா பஸ்ஸில் வர மாட்டாருங்க, சைக்கிளில் தான் வருவாருங்க. நாங்கள்லாம் காத்தே இருப்போம். ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவர் சில தீம்பண்டங்களை வாங்கி கொண்டு வருவார், சேவு மிக்சர் எல்லாம். எத்தனை அன்பையா! என் சொந்தக்காரர்கள், ஏண்டா கருப்பையா எதுக்கு சைக்கிளே வர்ற, ஏன் கழுதை பஸ்ஸில் வர வேண்டிய? எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை பஸ்ஸுக்காரன் கொடுக்குற ரூபாயே என் பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோ சேவு வாங்கிடுவேன்னு சொல்லுவார். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர்! நான் சொல்கிறேங்க, அப்பாங்கிறது ஹீரோங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அருமையான சகோதரனை, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவதற்கு யார் காரணம்? உன் தகப்பன் ஐயா. 10 மாதம் தாய் சுமக்கலாக இந்த தகப்பன் நீ ஆளாகிற வரை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார் ஐயா. ஆண்டவர் இதை தாங்க சொல்ல சொன்னார். பாருங்க, நீங்கள் பைபிள் எல்லாம் நீங்கள் பார்த்தா அப்பா பிள்ளை உறவு இருக்கிற இடத்துல எல்லாம், அந்த இடத்துல நான் ஏசப்பாவை நான் போட்டுக்கிறவங்க, ஏசப்பாவை போட்டுக்கிறவேன். ஆபிரகாம் ஈசாக்கு நான் பார்க்குறேன். ஆபிரகாம்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார், அவனை சோதிக்கிறாரு. அவருக்கு சந்தேகம் வருதுங்க. அவர் ரொம்ப போட்டி விடுவாருங்க, போட்டி விடார். அவருக்குங்க சுயநலுங்க. என் பிள்ளை என்னை மட்டும்தான் நேசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாருங்க. அன்பு சகோதரனை, அவர் அப்படி தான் இன்றைக்கி உங்களை விரும்புகிறார். ஆபிரகாமை சோதிக்கிறார். இவன் என்ன நேசிக்கிறானா? நான் கொடுத்த ஈசாக்கு நேசிக்கிறானா? அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, உன் ஃபாதர் உனக்கா ரத்தம் சிந்தின ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். என்னை நீ நேசிக்கிறாயா? உன் வேலையை நேசிக்கிறாயா? உன் செல்ஃபோனை நேசிக்கிறாயா? உன்னுடைய சொத்துக்களை நேசிக்கிறாயா? உன் பிள்ளைகளை நேசிக்கிறாயா? அவர் சந்தேகப்பட்டு ஒரு பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பார். பலியிடுங்கிறாரு, ஈசாக்கை கொடுத்துருன்றாரு. என்னுடைய வார்த்தைகளுடைய சாரம்சம் உங்களுக்கு சொல்ல சொன்ன தெரியுமா? இப்போ அந்த ஈசாக்கை தன் பிள்ளையை அப்பா கூப்பிட்றாரு. ஒரு கேள்வி கேட்கலங்க, கேள்வி கேட்கல. எங்கப்பா போகிறோம் கேட்டானா? எப்போ வருவோம் கேட்டானா? எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க கேட்டானா? இப்போ சர்ச்சு கூட உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றது அரிதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், கேள்வி கேட்காத அர்ப்பணிப்பு. ஈசாக்கு அப்பா கையை பிடிச்சிட்டு போய்கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து பார்த்து அழுது இருக்கிறேங்க. நான் என் மனசில் நிறைய கேள்வி இருக்குதுங்க, நிறைய நெருக்கம் இருக்குது, அவமானம் இருக்குது, நிந்தைகள் இருக்குது. நான் ஆண்டவரிடத்தில் 7000 பேர்களை எழுப்பணும். என் ஊழியத்தை குறித்து யாருக்கும் தெரியாதுங்க. எனக்கு நல்ல கிறிஸ்தவ அப்பா அம்மானா கிடையாதுங்க. என்னை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் கம்மி தாங்க. என் பிரசங்கத்தை குறை சொல்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் என் மனதில் இருக்கிற அர்ப்பணித்தை, பாரத்தை, என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்டவர்கள் இல்லை ஐயா. ஆனால் அப்படி சொல்லும் போதெல்லாம் என் இயேசுவை என் தகப்பனாக பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேகர் பயத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். கேள்வியோடு வந்திருக்கிறேன். இந்த வளாகத்தில் வரும்போது உன் தகப்பனாக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனே, மகளே, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். யோசுவா 1 அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒருத்தன் பேரில் ஒரு பைபிள் பேர் வச்சிருக்கிறார் பாருங்க, ஒரு புஸ்தகம் பேர் வச்சிருக்காருல்ல.
எனக்கு முத பைபிள் வாங்கும் போதுங்க ஆதியாகமம் யாத்திரை வாசிச்சுக்கிட்டே வந்தேன், தலைப்பு வாசிச்சுக்கிட்டே வந்தேன். இப்பயும் நான் ஒரு முறையாக தலைப்பை நான் வாசிப்பேங்க, 66 புஸ்தகத்தையும் வாசிப்பேன். என்ன அற்புதங்க, ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய பேரில் ஒரு புஸ்தகமே வச்சிருக்கிறார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களை கொண்டு, உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஒரு புஸ்தகம் எழுதிடலாமா? பேர் எழுதுவாரா? அப்படி அர்ப்பணிச்சிருக்கீங்களா நீங்கள்? பாருங்க, அந்த யோசுவா 1 அந்த வசனத்தை வாசித்தாலே எத்தனை ஆச்சரியங்க. மோசே இறந்த பின்பாக கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ நண்பர்களே, அந்த தகப்பன் உன்னோடு கூட பேசுகிறார். உனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும், உன்னோடு கூட என் ஆண்டவர் பேச விரும்ப. என்ன பேசுகிறார்? நீ பலங்கூடு திடமனதாயிரு. நான் சொல்கிறேன், ஒரு தகப்பனுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் ஒரு சிறிய ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் தொடங்க விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நீ மறைந்திருந்தாய், ரகசிய கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம், கற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு சொல்லுகிறார், இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் நான் யோசுவாக பார்க்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீ யோசுவா, ஒரு புதிய தொடக்கம். அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? தகப்பனுடைய அன்பு வார்த்தை என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பலங்கொண்ட திடமார். எனக்கு நீங்கள் திரும்பி சொல்லும் போதுங்க, உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பலங்கொண்டு திடமானதான் மாத்திரம் வேறு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பாருங்க, நமங்க ஆபிரகாம் கை ஈசாக்கு பிடிச்சிருக்குது. என்னங்க கேள்வி இங்கே நான் பார்க்குறேன், தீர்க்கதரிசன வார்த்தை எனக்கு வருகிறது. அநேகர் கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் எனக்கு குழந்தை பாக்கி இருக்குமா? இந்த வருஷத்தில் என் கடன் அடையுமா? இந்த வருஷத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா? என் கணவர் ரட்சிக்கப்படுவார்களா? சொந்த வீடு கட்டுவானா? உங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்குங்க WH வார்த்தையே வரக்கூடாது, வேர்டே இருக்கக்கூடாது. வாட், வேர், விச், ஹவு, நோ நோ நோ. ஏன் நமக்கு எப்படி சொன்னால் உனக்கு புரியுமாங்க? எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறாரு ஏசப்பா, இங்கே வந்திருக்கிறவர்கள் நீங்களாக வரல, யாரோ அழைச்சி அவங்களுக்காக வரல. ஏசப்பா சொல்கிறார், நான் தான் உன்னோடு கூட பேச விரும்புகை உன்னை கரம்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஈசாக்கு போய்கிட்டே இருக்கிறா, அவங்க வேலைக்காரங்களுக்கு புரியல, எங்கப்பா போகிறோன்னு தெரில. உங்கள் அப்பாவுக்கு தெரியுதா எங்கே கூட்டு போகிறாரு? எங்களை தெரில. எனக்கு எதுக்குங்க தெரியணும்? என்னுடைய ஊழியத்தினுடைய எண்டு என்னங்க தெரியாதுங்க, தெரியாது. நான் என்ன செய்யப்போன்னு தெரியாது. எனக்கு மாதம் 1,20,00,000 ரூபா தேவைங்க, எப்படி வரும் தெரியாதுங்க. நான் இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்டணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டேங்க. 365 நாளில் 365 சர்ச்சு கட்டணும். சர்ச்சோ இல்லது மிஷனரிகளுக்காக ஒரு வீடோ. அந்த சர்ச்சை நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. எங்கள் ஊழியத்தில் இருந்து சர்ச்சு கட்டி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், மற்ற ஆர்கனைசேஷன் கொடுக்குறோம், நிறைய மிஷனரிகளுக்கு கொடுக்குறோம். சர்ச்சோ வீடோ கட்டணும். சூனைமையால் கட்டி தந்தது போல் 3 லட்சம் ரூபாய் கட்டுறோங்க. 365 சர்ச்சு கட்ட முடியாதுங்க. நான் எங்கள் அப்பாவை குறித்து எனக்கு தெரியும், ஜெபிக்கணும். எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், எஸ்அப்பா ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சை 325 சர்ச்சை கட்டணும். இப்போ உன்னை கேட்குறேன், 3 லட்சம் ரூபா வச்சுருக்கிற 325 பேர் தமிழ்நாட்டிலே இல்லையா? தமிழ்நாட்டிலே இல்லையா? இன்னும் நான் கேட்குற கேள்வி, இப்போ நீங்கள் எத்தனை டீ குடிப்பீங்க? ஒரு 4 டீயா? 2 கட் பண்ணுங்கங்க. 2 கட் பண்ணிவிட்டு டீயே கொடுத்தாதீங்க, அதுக்கு உடம்புக்கு கெடுதி தான். கழுதை 4 டீ குடிக்கிறவங்க 2 டீ கட் பண்ணிடுங்க. ஒரு டீ 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபாவில் ஒரு செங்கல் வாங்கிடலாம் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி ஒரு 2 டீயை கட் பண்ணிங்கன்னா 2 செங்கல், 2 10 ரூபா, 20 ரூபாய். இப்போ வந்து 600 ரூபா ஆச்சுங்க. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் அதை சேர்த்து வச்சு உங்கள் பாஸ்டர்ஸ்ட்டை கொடுங்க, உங்கள் சபையில் கொடுங்க. அவர்கள் சபை கட்டுமான பணிகளிலே அதை பயன்படுத்த முடியும். ஒவ்வொருடைய பங்களிப்பு. நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய தெரியாதுங்க. நான் ஈசாக்கு ஒப்பு கொடுக்குறேன். என் தகப்பன் அவர் என்னை அழைத்து சொல்கிறார், அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நான் உன் கரத்தை பிடித்திருக்க, நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. கடைசியாக ஒரு சின்ன கேள்வி கேட்குறான். எல்லாம் இருக்குது, பலியிடுவதற்கான ஆடு எங்கே? ஐயா, என்ன அருமையான பதில் இல்லையா? கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எத்தனையோ கேள்வியோடு துக்கத்தோடு கேள்வியோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்குரியவைகளை நான் பார்த்துக் கொள்வேன். நான் யெகோவா ஈரே.
நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், எனக்கு எந்த கவலையோடு அழுத்து இங்கே வந்திருக்கீங்களோ அந்த கவலை எண்ணங்களை ஆண்டவர் மாற்றப்படுகிறார். அந்த கண்ணீரை மாற்றப் போகிறார். வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துவார். வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கொடுப்பார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு தொடக்க போகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. என்னங்க, நான் அப்படியே வந்தால் ஈசாக்கு ஒரு நாள் அவன் பிள்ளையை கூப்பிட்றாரு. நான் உடனே ஈசாக்கிற இடத்துல ஏசப்பா வச்சுக்கிறவாங்க. அப்பா பிள்ளை தானுங்க. அவர் சொல்கிறாரு, நான் சாக போகிறேன், எனக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது, நீ என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நீ போய் வேட்டையாடி நான் ருசியுள்ள பதார்த்தமாக ருசியுள்ள சாப்பாடை எனக்கு கொண்டு வான்னு சொல்கிறாருங்க. சொல்கிறார். இன்னும் சிம்பிளாக நான் என்ன தெரியுமா என் பைபிளில் அதில் எழுதியிருக்கிறேன், ஈசாக்கு அங்கே ஈசாக்கு தன் பிள்ளை ஏசாயை பற்றி என்ன ஐஸ் வைடாங்கிறாரு, என்ன குளிர பண்ணுறாங்கிறாரு தகப்பன், என்ன நீ சந்தோஷப்படுத்துறாங்கிறாரு. அன்பு சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு இந்த வளாகத்தில் எழும்புகிற ஒரு தகப்பனுடைய குரல், உன் குரலை கேட்கும்படி உன் காதுகள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அவரை அந்த தகப்பனுடைய அன்பு இல்லை, அந்த தகப்பனை பார்க்கும்படி உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் நலமாக இருக்கும். அவர் உன்னிடத்தில் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா, என்ன நீ சந்தோஷப்படுத்துவியாப்பா. ஒரு மனுஷன் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் சொல்லுது, நீ என்னை சந்தோஷப்படுத்தினேன்னா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். அவரை சந்தோஷப்படுத்தின யாக்கோபு அவன் அங்கே எத்தனை மாதிரி இன்னொருத்தன் வாங்கிக்கிறான். ஆனால் லாஜிக் பாருங்க, அப்பாவை சந்தோஷப்படுத்தினா ஒரு ஆசீர்வாதம் வருதுங்க. இன்னைக்கு இருக்கிற நீங்கள் மனுஷர்களை சந்தோஷப்படுத்தி தொலையாதீங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள அதிகாரிகளை சந்தோஷப்படுத்தும். ஏங்க, வானம் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன் தகப்பனாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவருடைய வேலை என்ன தெரியுமாங்க, அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். பக்கத்தில் சொல்லுங்க, அவரை ஐஸ் வைக்கணுமா சொல்லுங்க. ஐஸ் வைக்கணும் என்ன, குளிர பண்ணணும். எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் 5 பேர் ஆம்பளை பசங்க, நாங்கள் ஒரு பொண்ணு. எங்கள் 2 அண்ணன் 2 தம்பினா ஒரு சினிமாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது, அடி தான் மிதி தான் வாங்குவாங்க எங்கள் அப்பாட்ட. எல்லா ப்ராஜெக்ட்டு ஏன்ட்ட தான் வரும். நான் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். எங்கள் அப்பாட்ட போவேன், அப்பா நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டியா, அப்போ கண்ணு என்ன சிகப்பாக இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு என்னடா வேணும் பண்ணுவார். அது தெரிஞ்சிடும், இவன் ஏதோ ஒரு நோக்கம், அதான் சினிமாவுக்கு போக போகிறோம் கிராண்டடு. நான் சொல்கிறேங்க, என்ன உங்கள் அப்பா உயிரோடு தாங்க இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன சந்தோஷப்படுத்தினா இன்றைக்கு உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்குங்க இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தருக்கு தாங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் தெரியுமாங்க அது? பார்த்துருக்கீங்களா? நான் தாங்க. இந்த உலகத்தில் என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். பாஸ்ட்டு சண்டைக்கு வர்றீங்களா? வாங்க போவோம். என்ன இந்த மோசஸைய சண்டைக்கு வர்றாரான்னு தெரில. நம்ம போவோம் ஏசப்பாட்ட போவோம். ஏசப்பா என்ன பிடிக்குமா, அந்த தாடி வச்சுருக்க அழகாக இருக்கார் பாருங்க, இந்த என்ன பிடிக்குமான்னு கேட்போம். ஏசப்பா சிங்காசனே நீ என்ன ஊழியம் செஞ்சேன்னு அவங்கள்ட்ட கேட்பார். அவர் இடத்த சொல்ல போகிறார், அது செஞ்சேன் இது செஞ்சேன் கொஞ்சம் காணி கொடுத்தேன் அப்படி சொல்லுவார். நான் பிச்சு விடுவேங்க. ஏசப்பா 1000 மிஷனரிகள் உருவாக்கிட்டேன், இன்னும் 7000 பேர் உருவாக்க போகிறேன், 1,00,000 பேரை கூட்டிட்டேன், அப்பா அம்மா பிள்ளை பேரே தெரியாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறேன். எங்கள் கேம்பஸில் 300 பேர் ஒரு கிராமமே வச்சுருக்கோம். ஒரே சமையல் தான். ஒரு நாளைக்கு ஒரு கல்யாண வீடு மாதிரி சமையல் பண்ணுறேன். பசித்தோருக்கு உணவுன்னு அநேகருக்கு சாப்பாடு போடுறேன். பக்கத்து கிராமத்தில் சாப்பாடு, ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறேங்க, ஃபுல்லாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்க. கை தட்டுங்களேன். எனக்கு கிராமத்து ஜனங்க என் இடத்துக்கு வந்தால் போதுங்க. இதெல்லாம் சொல்லுவேங்க. ஆமாம், ஏசப்பா என்ன பிடிக்குமா, அவரை பிடிக்குமா? எனக்குங்க அப்பா மேலே அன்புங்க. இன்றைக்குங்க டெய்லி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் ஜெபிக்கிற நேரம். இப்போ கொஞ்சம் மாற்றிட்டேன் பிஸி நிமித்தமாக. 12 மணிக்கு நான் ஏசப்பா பார்ப்பேங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா ஜோமனே, நீங்கள் யாராவது ஜெப குறிப்பு கொடுக்க போகிறீங்களான்னு தெரில. என்ன இன்றைக்கி சண்டையை போட்டுருவேன் ஏசப்பாட்ட. இன்றைக்கி அந்த மேட்டுப்பாளையத்தில் நிறைய ஜெப குறிப்பு வந்திருக்குது. குழந்தை இல்லை, திருமண தடை, வியாதி, கடன், நிறைய ஜெப குறிப்பு வந்திருக்கு. ஒரு 20 பேப்பர் வந்துருச்சு பாருங்கள். எங்கள் மேகசின் போகும்போது வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்படத்தை திருப்பணும், சின்ன படிவத்தில் ஒரு ஜெப குறிப்பில் தான் எழுதணும். பக்கத்தில் ஒன்று தான் எழுதணும். சொல்லுங்களேன்,
நீங்கள் வாட்டுக்கு ஓராயிரம் கவலை இருங்க, அதெல்லாம் எழுத முடியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் ஜெபிச்சா பதில் வந்துட்டா நீங்கள் உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒன்றும் ஜெப குறிப்பு எழுதி கொடுக்கணும், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷத்துக்குள்ள உங்கள் ஜெபத்தை, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் ஏசப்பட்டேன். காலையிலேருந்து ரொம்ப வேதனைங்க, பலகீனம், அவமானம், நிந்த, என் பிரசங்கத்தை எவனா குறை சொல்கிறான், கேள்விகள். ஆனாலும் அந்த 12 மணி ஆகும்போது 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான் அப்பாவை பார்க்க போகிறேன். எப்பவுமே வெயிட்டிங், அவர் வெயிட்டிங் தான். காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. எனக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவன் வருவான்டா, என் பிள்ளை வருவான்டா. அது அந்த 12 மணி ஆகும்போதுங்க புல் அரிச்சிருங்க. அப்பாட்ட போய் முழங்கால் போட்டு நான் ஒன்று சொல்லுவேன் பாருங்க, அதான் எனக்கு ஐஸ் வைக்க தெரியுங்க. இவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கிறேன், எனக்கு ஐஸ் வைக்க தெரியுது. உங்களுக்கு ஏன் தலைவனாக மாறல? நீங்கள் ஊர் பைகள்னா ஐஸ் வச்சுக்கிட்டு தர்றீங்க. ஏசப்பாவை ஐஸ் வைக்க தெரியல பாருங்க. அங்கே போய் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவேங்க. சொல்லுங்கள், எல்லாம் கை வைத்துங்க. ஏசப்பா, சும்மா இப்போ மட்டும் சொல்லிக்கோங்க, ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்து, உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, போனால் போயிட்டு போங்க. உங்கள் செல்ல பிள்ளை வந்திருக்கேன். ஐயோ என்ன ஆண்டவருங்க, ஐயோ தெரியாதாங்க, கட்டி பிடிக்கிறாருங்க. இன்னைக்குங்க போங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க, கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. அவர் வர்றதை உணர்வீங்க, உங்களை தொடுறதை உணர்வீங்க, உங்களை ப்ளஸ் பண்ணுறதை உணர்வீங்க. நான் பாருங்க, இன்னும் இப்போ இளைய குமாரன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருக்காங்களா, தெரியுமா உங்களுக்கு? அது என்ன கதை? யார் மூத்த குமாரன் போனானா, இளைய குமாரன் ஊரை அப்பா விட்டு போனானா? அந்த சொல்லி விட்டீங்களே, உங்களுக்கு அறிவு ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும் இல்லை. அது பாருங்க, அப்போது இளைய குமாரன் போயிட்டான். இப்போ பாருங்களேன், இப்போ அந்த அப்பா இடத்துல இருந்து நான் ஏசப்பா வச்சுக்கிட்டேங்க. அதானங்க பைபிள். ஐயோ வர்றான், பண்ணி மேய்க்க போயிட்டான். இங்கே இருக்கிற நிறைய பேர் பண்ணி தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, பாவத்திலே விழுந்து கிடக்கீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய தருணத்தை இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவன் திரும்பி வர தூரத்தில் வரும்போதே ஒரு கடைன்னு தெரிஞ்சிருச்சு, ஓடுறார். பச்சாரம் பண்ணவனுக்காக ஒரு அப்பா வராங்க, ஓடுறார், கட்டி பிடிக்கிறார், முத்தம் கொடுக்குறாரா. ஐயோ வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, அப்பா கூட்டு வர்றாரு, உட்கார வைக்கிறாரு. அவரால் சந்தோஷம் தாங்கவே முடியலங்க, சந்தோஷம் தாங்கவே முடியல. என் பிள்ளை வந்துட்டான், என்ன செய்ய, நான் என்ன செய்ய யோசிச்சு பார்க்குறாருங்க. ஐயோ ஏதாவது செய்யணுமே, என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமே. ஐயோ அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கப்பா, போடுறாரு. போட்டு முடிச்சாச்சு. இன்னும் திருப்தி வரலைங்க எங்கள் அப்பாவுக்கு, இன்னும் திருப்தி வரல. ஐயோ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. ஒரு முத்திர மோதிரத்தை போடுறாரு. இன்னும் திருப்தி வரல, திருப்தியே வரலங்க. ஐயோ என் பிள்ளை காலில் செப்பல் இல்லைன்னு போட சொல்றாருங்க. ஐயோ இன்னும் முடியல, என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை என் சமூகத்தை தேடி என்னை தேடி வந்துட்டான், அப்பாவை தேடி என் பிள்ளை வந்துட்டான். அவர் யோசிக்கிறாரு, மேலதளங்களை கூட்டுங்கப்பா, கொளுத்த கன்று அடிங்கப்பா. எனக்கு ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார், இது ஒவ்வொரு நாளும் இந்த உறவுகளை நான் பார்க்கிறேன் ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். இப்போ கூட பிரசங்கிக்கும் போது எங்கள் அப்பா பார்ப்பாருங்க, ஏசப்பா பார்ப்பாருங்க. ஐயோ என் பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பாரு, கேப்ரியலை வாடா வா அங்கே வார். ஐயோ இந்த கோத்தகிரியில் என் பிள்ளை எவ்வளவு அழகாக பேசுகிறான், என்னுடைய அன்பை எத்தனை அழகாக சொல்லுகிறான். அவர் எனக்காக ஆசீர்வாதத்தோடு நின்று கொண்டு இருப்பார் ஐயா. முடிஞ்ச கை தட்டுவாருங்க. ஐயோ கீழ்ப்படிஞ்சு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே அங்கே ஒரு சத்தத்தை கேட்கிற, வானம் திறக்கிறது ஐயா, வானம் திறக்கிறது. அங்க போகிற எடுக்கிற சத்தம் என்ன தெரியுமா? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீதான் என்னுடைய செல்ல பிள்ளை, அதற்காகத்தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறாய். ஒரு தகப்பனுடைய அன்பை உன்னோடு கூட பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம், எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு சுயநலவாதி. நான் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும் உட்காருவீங்களா? நின்று வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் பேசுவேங்க, நிற்க வச்சு. நான் சொல்கிறேங்க, என் பேர் கணேசன். எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை பெரிய அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவாங்க, துன்மார்க்கன்.
என் ஹார்ட்டில் ஒரு வியாதினால டாக்டர் சொன்னார் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். மரண தேதி முன்குறிக்கப்பட்டது. அழுதேன். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு அந்த டாக்டர் சொல்கிறார். கடவுளை தேடினேன், ஒரு மாற்றம் இல்லை. கடைசியாக சாகிற நிலைமையில் கட்டாயம் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அந்த நிலைமையில் இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிடுவோம், அவங்கள தானே அருவாளை தூக்கி வெட்ட போனோன்னு சொல்லி சும்மா சர்ச்சுக்கு போனேங்க. அவங்க பாடுற பாட்டு புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கன்னா எனக்கு புரியாதுங்க. சும்மா வேடிக்கை பார்ப்பேங்க. ஜெபம் பண்ண சொல்லும்போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணை மூடி ஜெபிக்க தெரியாது. எஸ்ஸப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க, எனக்கு சுகந்தாங்கன்னு சொல்லி அழுவங்க. நான் சொல்கிறேன், ஒரே 1 நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த 1 நிமிஷத்தில் ஏதோ ஒரு ஆறுதல், ஏதோ ஒரு அன்பின் கரம் தொடுகிறது என்னால் உணர முடிந்தது. ஐயா, இன்றைக்கி அதை உணர போகிறீங்க. ஒரு தகப்பன் உங்களை தொடுவதை உணர போகிறீங்க. 1 நிமிஷம் தான். 5 வாரம் சர்ச்சு போயிருப்பேங்க. 5 நிமிஷம் ஏசப்பாட்ட பேசியிருப்பேங்க. ஐயோ, 5 நிமிஷத்தில் உங்கள் ஏசாமி, கொத்தகிரி கிறிஸ்தவர்களை, உங்கள் ஏசாமி என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். ஐயா, சிகரெட் குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு கிறிஸ்தவங்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிற? 5 நிமிஷத்தில் என் வாழ்க்கை மாற்றிட்டார் உங்கள் சாமி. உன் வாழ்க்கை மாறி இருக்குதா? கோபம் மாறி இருக்குதா? பகை மாறி இருக்குதா? பாவ வாழ்க்கை மாறி இருக்குதா? இதுதாங்க நான் கேட்குறேன். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன், ஏதோ மாற்றம் இருக்குதுன்னு. டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார். இந்த கூடாரத்திலே வந்திருக்கிற அருமை சகோதரனை சகோதரியை இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? உன் குறைவை நிறைவாக மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாளில் சந்தேகத்தில் இயேசு மறுதளிச்சிட்டேன். சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றியுள்ள கிறிஸ்தவங்க. என்ன நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா மூத்த பிள்ளையும் முழு நேரம் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்காமல் நீ தூங்கக்கூடாது. நன்றியுள்ள கிறிஸ்தவனா வருஷத்துக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா நீங்கள் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு, வாடகை வீடாவது இருக்கீங்களே, ஏசப்பாவுக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கணும் கிராமத்தில். நான் நன்றி இல்லைங்க. ஏசு தான் என்னை சுகமாக்கணும் என்ன நினச்சி நான் அவரை மறுதளிச்சிட்டேங்க. சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலுங்க என் ஒரு பாழடைஞ்ச கட்டடத்தில் நான் தூங்குகிற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆயத்தமாக இருக்கிறேன். பூட்டுன அறையில் ஒரு மனுஷனை நான் பார்க்குறேன். அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. அழுகிறாருங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். தம் பாரத்தை சொல்லி சொல்லி அழுகிறாருங்க. நானே தேவனை என்னை தவிர வேறு தேவர்களை நான் அந்த ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்களை உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் யாருமே என் வரமாட்டாங்களேன்னு அழுகிறாருங்க. என் காதால் அந்த அழுகிற சத்தத்தை கேட்குறேங்க. யாருன்னே தெரியாதுங்க, அழுது கொண்டே இருக்கிறார். அந்த அழுகிற சத்தத்தை கேட்டு என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவங்க வந்து கதவை தட்டும்போது நான் அழுதுகிட்டே இருக்கேன்னு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணலை. யார் அவர் கேள்வி கேட்டேன். எங்கே போனாலும் கூட்டமாக, பஸ் ஸ்டாண்டு பஜார் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து அழுத சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்டு அழ ஆரம்பிச்சிருவேங்க. யார் அவர்? ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகிற சத்தம் எனக்கு கேட்குது, யாருன்னே தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ தான் அவர் பைபிளில் இருந்து சொல்லி கொடுத்தார். அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். அன்பு நண்பர்களை, நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? நான் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமாங்க? அவரும் உங்களுக்காக கண்ணீர் விடுவார். நீங்கள் அழும்போது அவர் அழுவார். என் கண்ணீரை துடைச்சி ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாருன்னு நான் ஊழியத்துக்கு போயிட்டேங்க. பைபிள்லாம் கிடையாதுங்க எனக்கு. நான் போன முதல் கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு ஓதி விடுன்ட்டாங்க. கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டு ஓதி விடுறான்னாங்க. எனக்கு ஓதவே தெரியாதுங்க, ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க. தெரியாது போங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் அடிக்க வந்துட்டாருங்க. என்ன ஓதுரி அலையாடுன்னு சட்டையெல்லாம் கழிச்சிட்டாருங்க. கட்டில் இருக்கிறாம தெருவில் வச்சுட்டாங்க. தெருக்காரங்கெல்லாம் கூட்டிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஓதுனேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாது. கண்ணை திறந்துக்கிட்டே சொன்னேன், ஏசப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருங்கன்னு சொன்னேங்க. ஐயா, சும்மா ஜெபிக்கவே தெரியாமல் சொன்னேங்க. அந்த அம்மா உயிரோடு எழும்பி விட்டார்கள். என்னால் தாங்கவே முடியல. இளையகுமாரன் போல பாவி போல நான் வந்தேங்க.
ஆண்டவர் 27 வருஷமா என் ஆசீர்வதிக்கிறதுல திருப்தியே பட மாட்டாருங்க. கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க சொன்னார். உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் வரும்னு நினச்சியா? வேலை கிடைக்குன்னு நினச்சிங்களா? ஐஸ்வர்யம் வரும்னு நினச்சிங்களா? கார் வரும்னு நினச்சிங்களா? வீட்டில் குடியிருப்பீங்கன்னு நினச்சிங்களா? எம்புட்டு ஆசீர்வதிச்சுட்டாருங்க. ஒன்று ஆசீர்வதிக்கிற இன்னும் திருப்தி ஆகலை, ஆனால் நீ ஜெபிக்கிறதுல திருப்தி ஆகிட்ட, ஊழியம் செய்கிறதுல திருப்தி ஆகிட்ட. 27 வருஷமாங்க குப்பையில் இருக்கிற எண்ணெய் தூக்கி எடுத்து, ஐயோ எவ்வளோ பயன்படுது. இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க, கை வச்சா காது கேட்காதவன் காது கேட்குதுங்க. ஊமை என்னை பேச வைக்கிறாருங்க. சாக கடந்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் ஐயா. இப்படிப்பட்ட இந்த தகப்பனுடைய அன்பு என்னை நெருக்கும் போது நான் எப்படிங்க சும்மா இருப்பேன்? ஐயா உங்கள்கிட்ட நான் ஒரு பிச்சைக்காரனாக வந்திருக்கிறேங்க. எனக்கு என் ஊழியத்துக்கு காணிக்க சேகரிக்கணும் வரல, நீங்கள் ஊழியம் செய்யுங்க. உங்கள் அப்பா அழுறாருங்க, உங்கள் கண்ணீரை துடைச்சி அப்பா அழுறாரு, கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உன் அருகிலே இயேசு அழுது கொண்டு இருக்கிறதை உன் கண்கள் காணும். யாரை அனுப்புவேன் என்று ஏசாயாவிடத்தில் அழுகிறார். ஏசாயா சொன்ன பதில் என்ன? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். இந்த கணேசனிடத்தில் இயேசு அழுது கொண்டு இருக்கிறார். 27 வருஷமா அந்த அழுகிற இயேசுவை பார்க்குறாங்க. நான் சொன்ன ஜெபம் பண்ணா கேட்குறாரு, நான் கை வச்சா பிசாசு ஓடுது. எவ்வளோ அற்புதம் நடக்குதுங்க. நான் எப்படிங்க சும்மா இருப்பேன்? பேசி பேசி பழகினுங்க, தொண்டையெல்லாம் புண்ணா இருக்குங்க. ஐயோ, ஆனாலும் எங்கள் அப்பா அழுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கிடைப்பீங்களாங்க அவருடைய கண்ணீரை துடைக்க? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த ஒத்த வார்த்தைக்கு தாங்க இன்னைக்கு மீட்டிங்கை வச்சுருக்குறோம். ஒரு தகப்பன், உன்னை ரட்சித்த தகப்பன், உன்னை அபிஷேகத்த தகப்பன், இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுகிறார். உன்னுடைய ஆதி அன்பு எங்கே? அந்த ஜெப வாழ்க்கை எங்கே? உன்னுடைய பொறுத்தனை எங்கே? கண்களை மூடுவோம். ஒரு 2-3 நிமிடத்தில் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஜெப நேரம், இந்த மீட்டிங்கில் சில நிமிஷங்கள் ஜெபிச்சு முடிச்சிருவேன். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொல்லுகிறார். என் மகனே மகளை, இன்றைக்கு உன் வீட்டில் என்னுடைய ஜெப அறைக்கு நீ வா, என்னுடைய வகுப்பறைக்கு வா, நான் உன்னோடு கூட தகப்பனாக உனக்கு காத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை ஒரு பிள்ளையாக பார்க்கிறார். இந்த வளாகம் இயேசுடைய அழுகிற சத்தம் கேட்கிற ஒரு வளாகம். இங்கு சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்காக அழுகிறார், இந்த தேசத்திற்காக அழுகிறார். அவர் அழுது கொண்டே இந்த வளாகத்தில் இருக்கிறார். உன் தகப்பன் அவர். மகனே மகளே, நான் உன் தகப்பனாக அழுது கொண்டிருக்கிறேன். ஈசாக்க போல கேள்வி கேட்கிற மகனே, உனக்குரியவைகளை நான் பார்த்துக் கொள்வேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கடன் பிரச்சனை நான் மாற்றுவேன், உனக்கு குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன், உனக்குரியவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? நான் உன் கண்ணீரை துடைத்தேனே, என் கண்ணீரை துடைக்க நீ என்ன செய்ய போகிறாய்? கேள்வியோடு உன் அருகிலே நிற்கிறார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் நலமாயிருக்கும், உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுமானால் நலமாயிருக்கும். அழுகிற அந்த முகத்தை பார், அழுகிற சத்தத்தை பார், கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிற அந்த கண்களை பார். முள்மூடி சூட்டப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய் 21 நூற்றாண்டுகளாக அழுது கொண்டே இருக்கிறார். இந்த கோத்தகிரிக்காக அழுகிறார், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக அழுகிறார். அவருக்கு நீ வேண்டுமா? என் மகனே நீ வா, என் மகளே நீ வா என்று அழைக்கிறார். நான் அழுது கொண்டே உன்னை தேடி வந்திருக்கிறேன். எனக்காக என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கு தான் பிள்ளையா, அவருடைய பிள்ளையா ஒப்பு கொடுக்க போறீங்க, கைகளை தூக்குங்க, வலது கை வானத்துக்கு நேராக தூக்க சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க மகனே, வாய் திறந்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். கிறிஸ்தவனா வாழ்ந்து காண்பித்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். உமக்காக ஏதாவது ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன். இன்னும் அதிகமா செயல்பட்டு உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, சொல்லுங்க. அப்பா ஒரு தகப்பனா உன் அருகிலே வந்திருக்கிறார். உனக்குரியவனை நான் பார்த்துக் கொள்வேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்தேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்ப பொருத்தனை பண்ணுங்க. ஊழியம் செய்து கண்ணீரை துடைப்பேன். என்னால் என்ற காணிக்கைகளை திருச்சுவை ஊழியத்துக்கு கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்ததை மன்னிங்க. உங்க பிள்ளையா, உங்க செல்ல பிள்ளையா, உங்க கண்ணீரை துடைக்கிற ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்க மாத்திரம் உடைய வலதுகையை தூக்குங்க. ஏசப்பா நான் உங்க கண்ணீரை இந்த நாள்ல இருந்து துடைக்க போகிறேன், ஏதாவது செய்யப்போன்னு சொல்றவங்க கைகளை தூக்குங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்வேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த கரங்களை தூக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த இவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதா, குழந்தை பாக்கி உண்டாவதா, வேலை கிடைப்பதா, கடன் பிரச்சனை மாறுவதாக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பீராக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பீராக. உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக மாற்றுவீராக. செயல்படுகிறவர்களாக, உமக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக, ஆத்தும ஆதாயங்களாக மாற்றும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.